சுட்டம் வெளி சுடல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. வெற்றி மகேஷுக்கு சாப்பாடு கொண்டு போகிற டயத்தில் தான் சுடர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தன்னோட கை விரல்களில் அப்பளப்பா வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஏற்கனவே என்ன பண்ணிகிட்டு இருப்பாருனா மகேஷ் ரொம்பவே க்யூட்டாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்லிக்கிட்டு இருப்பார். இதை பார்த்த வெற்றிக்கு என்ன தோணுதுன்னா இன்னும் தன்னோட பழைய ஞாபகங்கள் அப்படின்னு நினைக்காம இன்னமும் அபியை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி தனது பழைய நினைவுகளெல்லாம் நினச்சி பார்க்குறாரு சுடரை பார்த்து. எப்படின்னா அபிநயா இந்த மாதிரி கேரக்டர் தான் அப்பளம்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி இவங்க 2 பேரும் அப்பளப்பு வச்சு சாப்பிட்டதை ரொம்பவே நினச்சி பார்க்குறாரு. இந்த மாதிரி தான் சுடரு இருக்கான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி, இப்படிலாம் இருக்கும்போது இனியாவது வெற்றிக்கு கர்ணா மேலே தான் தப்புன்னு வெற்றிக்கு தெரிய வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இனிமேல் தாங்க தெரிய வரப்போகுது வெற்றிக்கு. இந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. வெற்றிக்கு சுடர் தான் தம் பொண்ணுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அபிநயாவை எப்படி இருந்தாவது ஜெயிலேருந்து வெளியே கூப்பிட்டு வர்றதுக்கு அவரே துணையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். வெற்றிக்கு தன் பொண்ணு சுடர் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சுடருக்கு தன்னோட அம்மா ரொம்ப முக்கியம் அப்படின்னு வெற்றிக்கு தெரிய வரப்போகுது. இதனால் என்ன நினைக்க போகிறேன்னா அபிநயா கிட்ட திரும்பவும் பேச போகிறாரு. நீ என் பொண்ணு இருக்கான்னு ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்க போகிறாரு. எப்படி சொல்லுவேன், நீ தான் நான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு என் மேலே குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கும்போது என் பொண்ணை எப்படி நான் காமிப்பேன் அப்படின்னு சொல்லி அபிநயா கேட்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு உறவாக ஒரு பொண்ணு சுடர் இருக்கா அப்படின்னு கர்ணாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக என் பொண்ணு சுடரையும் விட்டு வைக்க மாட்டான் அப்படின்ற காரணத்துக்காண்டி தான் உனக்கே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அபிநயா விளக்கம் கொடுக்க போகிறாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு, கர்ணாவை பற்றி ஏன் இவ்வளோ தூரம் நீ சொல்லிக்கிட்டே இருக்க, பழி போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு வெற்றி கேட்க உடனே என்ன சொல்கிறாரு, உண்மையை சொல்லு, அப்படி உன் மேலே தப்பே இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் உண்மையாக இருந்தால் நானே உதவி செய்வேன் அப்படின்னு வெற்றி சொல்ல போகிறாரு. இந்த மாதிரி வெற்றி தன்கிட்ட கேட்டாலும் அபிநயா அப்படியா அப்படின்னு சொல்லி நம்பி எந்த உண்மையும் சொல்ல போகிறல, சொன்னாலும் திரும்பவும் நமக்கு கிடைக்க வேண்டிய சாட்சிகளும் இவனை கெடுத்து விட்டுருவான் அப்படின்னு சொல்லி அபி சொல்லாமல் இருக்க போகிறாங்க. ஆனால் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். வெற்றியே தான் வெளியே வர்றதுக்கு உதவியாக இருக்க போகிறாரு அப்படின்றதா பின்னாடி அபிநயாவுக்கு தெரிய. அது எப்படி தெரிய வரும் அப்படின்னு பார்த்தா வெற்றி இன்னமும் கர்ணா வீட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக பார்வதி ஏற்கனவே தான் சாவுக்கு காரணம் கர்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு டைரியில் எழுதி வச்சதா இறந்துருக்காங்க. அதனால் அந்த டைரி கண்டிப்பாக வெற்றி கையில் அந்த டைரி கிடைச்சதுமே அதை எடுத்து வாசிக்க போகிறாங்க. அந்த இடத்துல தான் பார்வதி அக்கா இந்த மாதிரி தன்னோட சாவுக்கு கர்ணா தான் காரணம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கத பார்க்க போகிறாரு. இனி அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா வெற்றி கண்டிப்பாக என்ன நினைப்பாருன்னா இனி இவனை சும்மா விடக்கூடாது, கர்ணா எங்களோட வாழ்க்கையே கெடுத்துட்டான், ஒரு தப்பும் பண்ணாத அபிநயா 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சதும் இல்லை, என்னோட பொண்ணும் தண்டனை அனுபவிச்சிருக்கா, இதுக்கெல்லாம் காரணம் இந்த கர்ணா தான், இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. இதனால் இனி வர எபிசோடில் அபிநயா கிட்ட மன்னிப்பும் கேட்க போகிறாரு. இன்னமும் வெற்றி மனசில் அபிநயா தான் இருக்காங்கன்னு யாருக்கெல்லாம் தோணுதோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. ஏன்னா இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா சுடர் தன்னோட அம்மாவான அபிநயா கண்டிப்பாக ஸ்கூலில் வந்து தன்னை விடணும் அப்படின்னு ஆசைப்பட்டனால அபிநயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சுடரை கூப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. போகிற வழியில தான் வெற்றி நின்றுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கதா பார்க்குறாங்க அபிநயா. அந்த நேரத்தில் தான் அபிநயா என்ன நினைக்கிறாங்கன்னா சுடர் தான் பொண்ணு அப்படின்னு சொல்லி வெற்றிக்கு கண்டிப்பாக தெரிய வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால் அபிநயா வந்து சுடர் மற்றும் தருண், தியா இவங்க 3 பேரையுமே ஒரு கோயிலில் உட்கார வச்சுட்டு வெற்றி போயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தருணத்தில் வெற்றி கவனிச்சிடறாரு. இந்த இடத்துல தான் என்ன கேட்குறான்னா நீ எப்படி வெளியே வந்தா ஜெயிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேட்குறாரு. இதுக்கு அபிநயா என்ன சொல்கிறாங்கன்னா நான் எதுக்கு உள்ளே இருக்கணும், தப்பு பண்ணவங்களாம் வெளியே நடமாட்டிகிட்டு இருக்கும்போது நான் உள்ளே இருக்க வேண்டிய அவசியம் என்ன, இப்போ நான் பரோலில் தான் வந்திருக்கேன், அதுவும் என்னோடய படிப்பு சம்மந்தமாக வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வெற்றி என்னமோ உங்கள் அண்ணனை பார்க்கல வைக்கலன்னு சொல்லி அப்படி இருந்தால் இப்போ யாரை வச்சு வெளியே வந்திருக்க, உங்கள் அண்ணனை வச்சு தானே வெளியே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஆமாம் எங்கள் அண்ணனை அப்போதைக்கு பார்க்கல, இப்போ பார்த்துட்டேன், இப்போ அவரை வச்சு தான் வெளியே வந்திருக்கேன், அதனால் என்ன இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அபிநயா. அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா
இங்கே பாரு, என்னோட வாழ்க்கையை நீ வந்ததே ரொம்பவே பாவம்னு நினைக்கிறேன். என்னால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க என்னோட குடும்பம். இதுக்கு மேலே எங்கள் அண்ணன் குடும்பத்துக்கும் எதுக்கும் எந்த பிரச்சனையும் வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா என்னால் என் குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு, இனிமேலும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் அண்ணனுக்கு எதுனாலும் ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை சொல்கிறாங்க. இன்னைக்கான எபிசோடு இந்த மாதிரி தாங்க போச்சு. நீ அடுத்தடுத்து பல சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் காத்துட்ருக்கு. மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.